பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் சங்கீத தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்போடு கூட அழைக்கின்றேன். ஒவ்வொரு சங்கீதமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை குறித்து நான் கேள்விப்பட்டு தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன். இன்றைக்கும் மிக முக்கியமான ஒரு சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 147. இந்த சங்கீதத்தை எழுதியவர் யார் என்று தெரியவில்லை. ஏனெனில் சங்கீதத்தின் துவக்கத்தில் அந்த சங்கீதத்தை பாடியவரும் அவர் என்ன இசையில் பாடினார் என்ற குறிப்பும் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனாலும் மிக முக்கியமான இந்த சங்கீதம் நம்முடைய வாழ்வில் ஆவிக்குரிய வாழ்வுக்கு பேருதவியாக இருக்கின்றது. இந்த சங்கீதத்தை நம்முடைய தியானத்திற்காக நான் 3 பகுதியாக பிரிக்க விரும்புகின்றேன். முதலாவது தேவனை துதித்திட அழைப்பு, 2வது தேவனை துதிப்பதற்கான காரணங்கள், 3வது தேவ ஜனத்திற்கு தேவன் அளிக்கின்ற மேன்மை. இந்த 3 காரணங்கள், இந்த 3 தலைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தை எழுதிய ஆக்கியோன் தேவ ஜனங்களை கர்த்தரை துதிக்கும்படி அழைக்கின்றார். இதை வசனம் 1, வசனம் 7, வசனம் 12 நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்லுகின்றார்? நான் வாசிக்க விரும்புகின்றேன். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. சங்கீதக்காரனின் அனுபவத்தை பாருங்கள். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை துதிப்பது இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் இதை ஏதோ பிரசங்கத்திற்காக எழுதவில்லை, ஜனங்களுக்கு ஆலோசனையாக எழுதவில்லை. ஏனெனில் தேவனை துதிப்பதில் இருக்கிற இன்பத்தை அவன் அனுபவித்தவன். காலை மாலை இரவு வேளைகளில் ஆண்டவரை துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் உயர்த்தி மகிழ்ந்த ஒரு பக்தன் எழுதின வார்த்தை தான் கர்த்தரை துதியுங்கள், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அது என்ன இன்பம்? ஆண்டவரை பாடி பாருங்கள், ஆத்துமாவிலே ஒரு களிகூறுதல் வரும். ஆண்டவரை துதித்து பாருங்கள், ஆவியிலே ஒரு விடுதலை வரும். ஆண்டவரை புகழ்ந்து பாருங்கள், உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஆகவேதான் தெய்வ ஜனங்களாகிய நாம் ஆண்டவரை துதிப்பதற்கு தனிப்பட்ட வாழ்விலும் ஆராதனையிலும் முக்கிய இடத்தை கொடுக்கின்றோம். 2வது அதே வசனம் சொல்கிறது, துதிப்பது இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. அதன் பொருள் என்ன? அதுதான் சரி. ஆண்டவரை துதிப்பதுதான் அவரை நெருங்கி சேர்வதற்கு சரியான வழி என்பதுதான் அந்த வசனத்தின் பொருள். துதித்தலோடு அவருடைய சந்நிதிக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பிரகாரங்களுக்குள் புகழ்ச்சியோடு நீங்கள் பிரவேசியுங்கள் என்றும் சங்கீதத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கின்றோம். சரி, முதலாவது வசனத்தில் கர்த்தரை துதிக்க சங்கீதக்காரன் கொடுத்த அழைப்பை போலவே 7வது வசனத்திலும் இன்னொரு அழைப்பை கொடுக்கின்றார். அதை வாசிக்க விரும்புகின்றேன். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுர மண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் பாருங்கள். கர்த்தரை துதியுடன் பாடுங்கள் என்று சொல்லவில்லை, பாடி கொண்டாடுங்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அன்றைக்கு மீரியாமும் தேவ ஜனங்களும் செங்கடலை ஆண்டவர் பிளந்த பிறகு கர்த்தரை பாடி கொண்டாடினார்கள், கர்த்தரை துதித்தார்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று அவருடைய வெற்றியை துதித்து பாடினார்களே. தேவ ஜனங்களே, நீங்களும் கூட அதே போல கர்த்தரை துதிப்பதற்கு அவரை பாடுவதோடு கூட கொண்டாட வேண்டும். வேதத்தில் வார்த்தைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு முறை நான் என் ஜெப வேளையில் அமர்ந்திருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார், என்னை துதிக்கிற வார்த்தைகளை வேதம் முழுவதிலும் இருந்து தேடி கண்டுபிடித்து பாடலாக இயற்று என்று சொன்னார். அந்த பாடலுக்கு பெயர் ஸ்தோத்திர பலிகள். அதில் 1000 வரிகள் எழுதப்பட்டிருந்தது, 2 வார்த்தைகள் தமிழில் அகர வரிசையில். அது ஆச்சரியமாக இருந்தது. அதை 8 பாடல்களாக வெளியிட்டோம். அந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம் என் ஆவியில் ஒரு பரவசம் உண்டாகும். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய நாமத்தையும் அவருடைய செய்கையையும் பாடி கொண்டாடுவது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த முதல் வால்யூமை வெளியிட்ட பிறகு மறுபடியும் ஒரு பாடலை எழுத சொன்னார். அதற்கு பெயர் ஜீசஸ் 1000. அந்த பாடலிலும் 1000 வரிகள். அந்த 1000 வரிகளை 10 பாடல்களாக பிரித்து அதை நாங்கள் பதிவிட்டோம். அந்த பாடலில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டவைகள். ஆகவே வசனத்தில் இருக்கிற இயேசுவை குறித்த நற்செய்தியை நாம் பாடும் பொழுது நம்மை அறியாமலே ஒரு பரவசம் உண்டாகிறது. நீங்களும் அந்த பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களையும் அன்போடு கூட அழைக்கின்றேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார்,
கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், சுரமண்டலத்தால் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். வெறுமையாய் பாடாதிருங்கள், நன்றாக இசையை வாசித்து கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இசை வாசிக்கின்ற இசை கலைஞர்களே, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை சாதாரண கிருபை அல்ல. ஆகவே எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுக்காக போய் வாசிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆத்மார்த்தமாய் ஈடுபாடோடு கூட உள்ளான மனதோடு கூட நீங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆலய ஆராதனையில் கூட நீங்கள் ஏதாவது ஒரு இசையை வாசித்து தேவனை மகிமைப்படுத்துவது நல்லது. மூன்றாவதாக சங்கீதக்காரன் 12வது வசனத்திலே ஆண்டவரை துதிக்கும்படி அழைக்கின்றார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. பாருங்கள், ஆண்டவரை துதிப்பதற்கு அழைப்பு, ஆண்டவரை எப்படி துதிக்க வேண்டும் என்ற வரைமுறை, அதோடு கூட எருசலேமே சீயோனே உன் தேவனை ஸ்தோத்திரி. ஏன் தெரியுமா? எருசலேமும் சீயோனும் ஆண்டவர் விரும்பி வாசம் பண்ணுகிற ஒரு நகரம். அங்கே தேவ ஜனங்கள் தேவனை துதிப்பதற்கு போவார்கள். தேவனுடைய சிங்காசனம், தேவனுடைய மகிமையான ராஜாசனம் அங்கே இருந்தது. கர்த்தருடைய ஆலயம் இருந்தது, உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஆகவே எருசலேமே உன் தேவனை துதி என்று சங்கீதக்காரன் சாதாரண மக்களுக்கும் அழைப்பு விடுகிறார், தேவனை நேசிக்கிற மக்களுக்கும் அழைப்பு விடுகிறார். கர்த்தரை துதியுங்கள் என்று சொன்ன சங்கீதக்காரன் கர்த்தரை துதிப்பதற்கான காரணங்களையும் சொல்லுகிறார். அதில் நான் படித்து பார்த்த பொழுது 3 விதமான காரணங்கள் இருந்தது. அதில் ஒன்று, ஆண்டவர் எருசலேமுக்கும் சீயோனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை துதிக்க சொல்லுகிறார். ரெண்டாவதாக, இயற்கையை தேவன் எப்படி ஆளுகிறார், இயற்கையை தேவன் எப்படி நடத்துகிறார் என்பதை அழகாய் எழுதி, ஆகவே நீங்கள் தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, உலகில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் தேவன் செய்கின்ற தயவை நினைத்து தேவனை துதிக்க சொல்லுகிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக தேவனை துதிக்க அழைக்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் இயற்கையில் செய்கிற அற்புதங்களுக்கு தேவனை துதிக்க அழைக்கிறார். மூன்றாவதாக, எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் செய்கிற நன்மைகளுக்காக தேவனை துதிக்க அழைக்கிறார். சரி, இப்பொழுது எருசலேமுக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஆண்டவர் என்ன நன்மை செய்தார், ஏன் துதிக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். வசனம் 2. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று சொல்லியிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்திற்கு துரத்தப்பட்ட பொழுது அவர்கள் மனதிலே பலவிதமான கிலேசங்கள், துன்பங்கள், துக்கங்கள், ஐயோ நாங்கள் இந்த அந்நிய தேசத்திற்கு துரத்தப்பட்டிருக்கிறோமே, இங்கு அடிமைகளா இருக்கிறோமே, எங்கள் சொந்த தேசத்தில் நாங்கள் அனுபவித்த நன்மைகளில் ஒன்றை கூட இங்கு காண முடியவில்லையே, ஆண்டவரே எங்களை மன்னிக்க மாட்டீரா, எங்களுக்கு இரங்க மாட்டீரா என்று கர்த்தரை நோக்கி கதறின இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நினைத்து துதிக்கும்படி இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் கூட நொறுங்குண்டு இருந்தால் ஆண்டவர் நொறுங்குண்ட உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் குணமாக்குவார், உங்கள் காயங்களை கட்டுவார், இடிந்து போன உங்கள் வாழ்வை கட்டுவார். இதற்காகத்தான் அன்றைக்கு இஸ்ரவேலரை தேவனை துதிக்கும்படி சங்கீதக்காரன் அழைத்தார். அதே போல 13 to 14 வசனங்கள் கூட இஸ்ரவேலர் தேவனை துதிப்பதற்கான காரணங்களை அங்கே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். எத்தனை முறை இந்த வசனத்தை நாம் ஜெபங்களிலே சொல்லியிருப்போம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் இந்த நன்மையை செய்கிறார். உங்கள் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறாராம். நான் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக வீட்டின் கதவை பூட்டும் பொழுது நான் யோசிப்பேன், நான் போடுகிற இந்த சிறிய பூட்டா அல்லது நாம் போடுகிற இந்த ஒரு தாழ்பாளா நம்மை காப்பாற்றுகிறது? இரவில் நம்மை காப்பாற்றுகிறவர் தேவன் அல்லவா என்று ஒவ்வொரு நாளும் அந்த கதவை பூட்டும் பொழுது நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்பது வழக்கம். என் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி என்னிடத்தில் உள்ள என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே, இந்த இரவெல்லாம் எங்களை நீர் ஆசீர்வதியும் என்று நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பது வழக்கம். அதோடு கூட அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி
உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. இஸ்ரவேல் ஒரு சிறிய தேசம், சுற்றிலும் ஏராளமான எதிரிகள். ஆனால் அவர்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் ஆண்டவர் மாற்றுகிறாராம். அதே போல இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களில் ஒன்று இயற்கையின் ஆசீர்வாதம். அங்கு விளைகின்ற எல்லா தானியங்களும் எல்லா பயிர் வகைகளும் நேர்த்தியாய் அழகாய் விதைக்கப்பட்டு நல்ல சத்துள்ள ஆகாரங்களாய் அவைகள் விளையுமா. ஆண்டவர் உங்களை கூட உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகிறவர். எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? வீட்டை குறித்து கவலைப்படுகிறீர்களா? பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறீர்களா? பாதுகாப்பை குறித்து கவலைப்படுகிறீர்களா? எப்படி போஷிப்பார், எப்படி வாழுவோம், எப்படி புசிப்போம் என்று அங்கலாய்க்கிறீர்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு தான். இந்த 147ஆம் சங்கீதம் 13-14 வசனம் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது. ஆண்டவர் இயற்கையில் செய்கிற பல காரியங்களை இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். 4-6 வரை, 8-9 வரை, 14-18 வரை இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் இயற்கையை எப்படி ஆளுகிறார் என்று அழகான காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். வசனம் 4, அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. வசனம் 8 அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். வசனம் 15 அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார். சாம்பலை போல் உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். ஆண்டவர் இயற்கையில் செய்கிற அற்புதமான கிரியையை இந்த சங்கீதத்தின் பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசித்தோம். அவர் காற்றை உருவாக்குகிறார், பனியை உருவாக்குகிறார், பனியை உருகச் செய்கிறார், மழையை வருஷிக்க பண்ணுகிறார், உறைந்த மழையை அவர் தண்ணீராய் ஓடச் செய்கிறார், தம்முடைய வார்த்தையை அனுப்பி இவைகளையெல்லாம் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புத்தகம் 38ஆம் அதிகாரத்தையும் 36ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். அற்புதமான பல காரியங்கள் எப்படி இயற்கையில் தேவன் கிரியை செய்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓரிரு வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். யோபு 36:27 அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ? அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னின்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். யோபு 38:26 பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரமில்லாத வனாந்திரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணி வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்? மழைக்கு ஒரு தகப்பனுண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. அருமை நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ? அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? வாசித்து கொண்டே போகலாம். அவ்வளவு அற்புதமான வசனங்கள் யோபு 36-38 இருக்கிறது. வானத்தின் மேல், மின்னலின் மேல், மழையின் மேல், உறைந்த தண்ணீர்கள் மேல், கேலக்சியின் மேல், பால்வெளியின் மேல் அவருக்கு இருக்கிற ஆளுகை, அவருடைய ஞானம், இவைகளை எல்லாம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பரிசுத்தவான்கள் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடாய் பெற்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, அறிவியல் வளர்ந்திருக்கிறது, நாம் பால்வெளி இருக்கிறது, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பெயரிட்டு அவர் அழைக்கிறார். அவைகள் தன் தன் பாதையில் ஓடும்படி செய்கிறார் என்றெல்லாம் பரிசுத்தவான்கள் எழுதி வைத்தார்களே. இவைகள் எல்லாம் எப்படி கிடைத்தது என்றால் தேவன்
கொடுத்த வெளிப்பாட்டின் அறிவினால் தான் அவர்களுக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயற்கையின் மேல் ஆளுகை செய்கிறவர். மழை பொழியும் பொழுது ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரியுங்கள். வெயில் காயும் பொழுது தேவனை துதியுங்கள். சூரிய சந்திர நட்சத்திரங்களை பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி. இதே 2வது பகுதியில் 3வது காரியம், கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சகல ஜனங்களுக்கும் அவர் செய்கிற நன்மைகளுக்காக கர்த்தரை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வசனம் 6, வசனம் 10-11. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். வசனம் 10, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தரை பாருங்கள், சாந்த குணமுள்ளவர்களை அவர் உயர்த்துகிறாராம். குதிரையின் பலத்திலெல்லாம் அவருக்கு பிரியம் கிடையாது. சிலர் தங்கள் அறிவு, தங்களுடைய செல்வம், தங்களுடைய ஞானம் இவைகளெல்லாம் நம்பிக்கொண்டிருப்பார்கள். எனக்கு எவ்வளவு ஆஸ்தி இருக்கிறது தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய மனிதன் தெரியுமா, என் வருமானம் எவ்வளவு தெரியுமா என்று தங்கள் வருமானத்திலும் தங்கள் ஆஸ்தியிலும் தங்கள் திறமையிலும் தங்கள் தாளந்துகளிலும் பெருமை பாராட்டுகிற மக்கள் உலகத்தில் ஏராளம். ஆனால் ஆண்டவர் யார் மேல் பிரியமா இருப்பாராம்? தனக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். தாவீதை ஏன் உயர்த்தினார்? தாவீது தேவனுக்கு பயந்தவர், தேவனுடைய கிருபைக்கு காத்திருந்தவர். ஆகவேதான் அந்த தாவீதை தேவன் உயர்த்தினார். மரியாளை ஏன் உயர்த்தினார் தெரியுமா? சாந்த குணமுள்ள ஒரு பெண், அந்த தாழ்மையும் சாந்த குணமும் உள்ள பெண்ணை ஆண்டவர் உயர்த்தினாராம். உங்கள் வாழ்விலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு இந்த சாந்த குணத்தை, இந்த தாழ்மையை பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களை பலப்படுத்துவார். சாந்த குணத்தையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களுக்கு தரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே உயர்வு வரும். ஆகவேதான் கர்த்தரை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். முதலாவது நான் சொன்னேன் தேவனை துதிக்க கொடுக்கப்பட்ட அழைப்பு. 2வது சொன்னேன் தேவனை துதிப்பதற்கான காரணங்கள். 3வதாக தேவன் தன் ஜனத்திற்கு கொடுக்கின்ற மேன்மையை குறித்து கடைசி 2 வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். வசனம் 19, 20. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தன்னுடைய பிரமாணங்களையும் தேவன் தெரிவித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. சரி, எங்கே தெரிவித்தார்? உலகத்தில் கடவுளிடத்தில் பேசுகிற மக்கள் ஏராளம் உண்டு. ஆனால் மக்களிடத்தில் பேசுகிற கடவுளை நீங்கள் எங்காவது கண்டிருக்கிறீர்களா என்று மக்களிடத்தில் கேளுங்கள். அநேகர் இல்லை என்று தான் சொல்லுவார்கள். மக்கள் கடவுளிடத்தில் பேசலாம், ஆனால் கடவுள் மக்களிடத்தில் பேசினதற்கு ஆதாரம் இந்த ஒரு வேத புத்தகத்தில் தான் இருக்கிறது. ஆதியிலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு கூட பேசினார், பிரமாணத்தை கொடுத்தார். ஆபிரகாமோடு கூட பேசினார், விசுவாசிக்க வேண்டும் என்ற பிரமாணத்தை கொடுத்தார். மோசேயோடு கூட பேசினார், பிரமாணத்தை கொடுத்தார். தன் ஜனமாகிய இஸ்ரவேலோடு கூட பேசினார், பிரமாணத்தை கொடுத்தார். யோசுவாவோடு கூட பேசினார், கட்டளையை கொடுத்தார். தாவீதோடு கூட பேசினார், கட்டளையை கொடுத்தார். தேவனை நேசித்த ராஜாக்களோடு கூட பேசினார், கற்பனைகளை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து என்ற ரூபத்தில் இயேசுவாக இந்த பூமிக்கு வந்து தன் ஜனங்களுக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுத்தார். மக்களோடு பேசுகிற ஒரே ஒரு தெய்வம் இந்த யெகோவா தெய்வமும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தான். ஆகவே தான் வசனம் சொல்கிறது, அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. யாருக்கு செய்தார்? தன்னை நம்பின, தன்னை நேசிக்கிற, தன்னை வழிபடுகிற, தன் குமாரனாகிய கிறிஸ்துவை நம்புகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய வசனங்களையும் தன்னுடைய பிரமாணங்களையும் கொடுக்கிறாராம். ஆனால் பரிதபிக்கப்படத்தக்க காரியம் என்ன தெரியுமா? அவர் வேற எந்த ஜாதிக்கும் அப்படி செய்ததில்லை. அவர்களோ அவருடைய நியாயங்களை அறியார்கள் என்று சொல்லியிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த சங்கீத தியானம் எதற்காக? இந்த பைபிள் கால்ஸ் ஊழியம் எதற்காக? ஏன் வசனத்தை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம்? பிரயாசப்பட்டு கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி ஜனங்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் ஏன் ஜனங்களோடு கூட நாங்கள் பேசுகிறோம் தெரியுமா? இந்த பிரமாணத்தை தேவ ஜனங்கள் அறியாது இருந்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை, உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய வேதத்தை நான் அறிந்து கொள்ளுகிற மகனாக, அறிந்து கொள்ளுகிற மகளாக, தியானிக்கிற மகனாக என்னை மாற்றும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உண்மையாகவே நீங்கள் தான் பாக்கியம் உள்ள ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அப்பா.
நீர் கற்றுக் கொடுத்த இந்த சங்கீதத்திற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பா. உம்முடைய மகிமையையும் மகத்துவத்தையும் நாங்கள் அறியும் பொழுது எங்கள் இருதயம் பரவசமாகிறதப்பா. யாக்கோபுக்கும் உம்முடைய வசனங்களையும் தன்னுடைய ஜனத்திற்கும் உம்முடைய பிரமாணங்களையும் நீர் கொடுத்தீர் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எங்களை நேசித்ததினால் இந்த ஜீவனுள்ள தேவனை அறியும்படி அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இஸ்ரவேலை கட்டுகிறீர், துரத்துண்டவர்களை கூட்டி சேர்க்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறீர், அவர்கள் காயங்களை கட்டுகிறீர் என்று வாசித்தோமே. இன்றைக்கும் உம்முடைய ஜனங்களை சேர்த்துக் கொள்வீராக, அவர்கள் வாழ்வை கட்டுவீராக, அவர்களை குணமாக்குவீராக, அவர்கள் காயங்களை எல்லாம் ஆற்றும்படியா ஜெபிக்கிறேனப்பா. இயற்கையில் உம்முடைய ஆளுகையை நாங்கள் வாசிக்கும் பொழுது வியந்து போகிறோமே. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட அந்த ஜீவ வார்த்தைகள் உம்முடைய ஆளுகையையும் நீர் ஜீவன் உள்ளவர் என்பதையும் உம்முடைய வார்த்தைக்கு சகலமும் கட்டுப்பட்டு இருக்கிறது என்பதையும் எங்களுக்கு தெரிவிக்கிறதே. அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் சிருஷ்டிகர், இயற்கையின் மேல் ஆளுகையுடைய தேவன். அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரமாணங்களையும் உம்முடைய வசனங்களையும் உம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை மேன்மையுள்ள மக்களாய் வைத்திருக்கிறீரே. இன்றைக்கும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் நீர் சமீபமாய் வருகிறீர், எங்களோடு கூட பேசுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இப்படிப்பட்ட சீரை உம்முடைய ஜனத்திற்கு கொடுத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு என் வார்த்தையை கேட்ட உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும், அவர்கள் வாழ்வை கட்டும், அவர்கள் இருதயங்களை குணமாக்கும். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது என்று ஆண்டவருக்குள் நம்புகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் பிறருக்கும் இந்த ஜீவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள், வசனத்தை பிரசித்தப்படுத்துங்கள். God bless you.